வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் விளக்கு கடைக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா, போரூர் திருமுருகன் நகர் சென்னையில் தாங்க இருக்குது. விளக்கு கடை அப்படின்னா விளக்குகள் மட்டும் இல்லைங்க, இங்கே சுவாமி சிலைகளும் நிறையவே வச்சுருக்காங்க. பித்தளை சிலைகள் வச்சுருக்காங்க, செப்பு சிலைகள் வச்சுருக்காங்க, பஞ்சலோக சிலைகள்னு சொல்லிட்டு எல்லா விதமான சுவாமி சிலைகளையும் இங்கே வச்சுருக்காங்கங்க. இது விளக்கு கடை அப்படிங்கிறதால எக்கச்சக்கமான விளக்குகள் எல்லாமே வச்சுருக்காங்க. அதெல்லாம் நான் ஒரு தனி பதிவாக நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். அது ரொம்ப அழகான ஒரு பதிவுங்க. அவ்வளோ விளக்குகள் இருக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குற போகிறது ஃபுல்லாகவே சுவாமி சிலைகள் எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே மீனாட்சி, காமாட்சி, ஐயப்பன், இந்த மாதிரி சுவாமி சிலைகள் வந்து ஒரு அடியில் கூட சிலைகள் இருக்குது. 5 அடியிலையும் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய சிலைகளும் வச்சுருக்காங்க. மீடியமான சுவாமி சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. அழகழகாக ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஷாப் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ஷாப்புங்க, இந்த ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் விளக்கு கடை. ஏன்னா இந்த இந்த கடைக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு கடைன்றதை தாண்டி நம்ம ஒரு கோவிலுக்குள்ளே இருக்க மாதிரி நமக்கு நிச்சயமாக அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். இந்த கடைக்கு போன உடனே நிச்சயமாக எனக்கு அந்த மாதிரி தான் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, எல்லா யூடியூபரும் சொல்லியிருந்தாங்க. இந்த கடைக்குள்ளே போனோன்னா நமக்கு அந்த கோவில் மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே எனக்கும் வந்துச்சுங்க. இதுக்குள்ளே போகும்போது நிச்சயமாக நான் ஒரு கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி தான், அந்த செட்டப்பே அப்படி தான் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கோவிலுக்குள்ளே போன மாதிரி அவ்வளோ அற்புதமாக இருந்ததுங்க. அவ்வளோ விளக்குகள் இருந்தது, அவ்வளவு சுவாமி சிலைகள். ஒரு பிரம்மாண்டமான கடைன்னு சொல்லலாங்க. நிறைய கடையை பிரம்மாண்டமான கடை அப்படி எப்படின்னு சொல்லிட்டு நிறைய பில்டப் கொடுப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த கடை பிரம்மாண்டமான ஒரு கடை தாங்க. அவ்வளவு அற்புதமாக இருக்குங்க இந்த கடைன்னு சொல்லக்கூடாது, ஒரு கடல் கோவில்னு சொல்லலாம். இந்த ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் இந்த விளக்கு கடை சென்னை போரூரில் இருக்குங்க. போரூர் சிக்னல் கிட்ட தான் இருக்குது. திருமுருகன் நகரில் இருக்குது. இவங்களுக்கு இன்னொரு பிரான்ச் காஞ்சிபுரத்துலேயும் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை சென்னையில் இல்லாமல் இருந்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயும் போய் விசிட் பண்ணலாம் இந்த ஷாப்பு. இதே மாதிரி அங்கேயும் ரொம்ப அழகாக அவங்க வச்சுருக்காங்க இந்த ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் விளக்கு கடை. ஸோ இது ஒரு பிரம்மாண்டமான ஷாப்பு தான். இப்போ நீங்கள் வந்து பெரிய பெரிய சுவாமி சிலைகள் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சுவாமி சிலைகள், மினியேச்சர் சுவாமி சிலைகளும் வச்சுருக்காங்க. உங்கள் பூஜை ரூம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சிலைகள் எல்லாமே கூட இவங்க வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாக அன்னபூரணி பாருங்கள். பெரிய சைஸ்லேருந்து இப்போ ஒரு சுவாமி சிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் எல்லாமே இவங்க அப்படியே லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க. எக்கச்சக்கமான சுவாமி சிலைகள் இருக்குங்க. இதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப மெய் சிலிர்த்துட்டேன்னு தான் சொல்லணும். அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இது பாருங்கள், சுவாமி பாதம் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே நம்ம என்ன சுவாமி சிலை கேட்டாலுமே இங்கே வச்சுருக்காங்க. ரங்கநாதராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் முருகராக இருக்கட்டும். முருகர்லேயே எத்தனை வகை முருகர், ராஜ அலங்கார முருகன், அறுபடை வீட்டில் இருக்க முருகன், அது மாதிரி வேல் வச்சுட்டு ஒவ்வொரு முருகனும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விதத்தில் முருகன் எல்லாமே இருக்காங்க. முருகருக்குன்னே சொல்லி ஒரு இடம் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. பெருமாள், கிருஷ்ணர், அந்த மாதிரி எக்கச்சக்கமான சிலைகள் எல்லாமே இங்கே இருக்குங்க. இது ஒரு பழமையும் பாரம்பரியம் நிறைந்த ஒரு கடைன்னு சொல்லலாம். பஞ்சலோக சிலைகள், பித்தளை சிலைகள், செப்பு சிலைகள், இந்த 3மே இருக்குங்க. அதே மாதிரி மினியேச்சர்லேயும் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இருக்குது. இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வாட்ஸ்அப் கூட பண்ணி இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இவங்க கொரியர் பண்ணவும் செய்வாங்க, நீங்கள் ஷிப்பிங் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி இதெல்லாமே கேட்டுக்கோங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன சிலைகள் வேணுமோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். சுவாமி சிலைகள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி உருவ சிலைகள், ஆமையெல்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். ஆமையும் சின்னதாக நார்த்து சைட்லாம் ஆமையை வைப்பாங்க. நம்ம இதில் தான் வைக்கிறது இல்லை. பட் ஆமை வந்து நார்த்து சைட்லலாம் பணம் வந்து செலவாகாமல் இருக்கும் பிஸ்னஸ் பண்ணும்போது, அதனால் அதை வைப்பாங்க. ஆஞ்சநேயர் பாருங்கள், கதாவை தூக்கிட்டு வச்சுருக்காரு, தியானம் பண்ணுற மாதிரி இருக்கார். பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்காங்க பாருங்கள். அப்புறம் வந்து நரசிம்மர், ஆஞ்சநேயர் இதுவை கிழிக்கிற மாதிரி, அதாவது நெஞ்சை கிழித்து ராமன் சீதையை காட்டுற மாதிரி, ராமர் லக்ஷ்மணனை தூக்கிட்டு போகிற மாதிரி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சிலைகளுங்க. ஃபுல்லாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயர் ஸ்டோரி மாதிரி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஞ்சநேயராகவே இருக்காங்க. ஆஞ்சநேயர் எக்கச்சக்கமான ஆஞ்சநேயர் சிலைகள் எல்லாமே இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்குது. நரசிம்மர் இருக்காங்க, வாராகி அம்மன் இருக்காங்க, நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மன், அதுக்கப்புறம் வந்து எல்லாமேங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது.
இப்போ நம்ம பார்க்குறது ராதே கிருஷ்ணருங்க. பெரிய சிலைகள் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இதுலேயே வந்து கலரிங்லாம் பண்ணி அந்த ராதே கிருஷ்ணர் பார்த்துட்ருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே ஃபுல்லாக ராதே கிருஷ்ணர் அந்த இது எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் புல்லாங்குழல் வச்சது, அதே மாதிரி அந்த கிருஷ்ணரோட லீலைகள் அந்த மாதிரி சிலைகள் ஃபுல்லாக கிருஷ்ணரை பற்றியே அந்த பக்கம் சிலைகள் எல்லாமே நின்றுட்டுருக்கா மாதிரி, குழலூதும் கிருஷ்ணர் அந்த மாதிரி ஸ்டாண்டிங்கில் இருக்கா மாதிரி, சிட்டிங்கில் இருக்கா மாதிரி, ராதேயோட இருக்கா மாதிரி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா யானை, அந்த உருவ சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. புத்தர் சிலைகள், இந்த மாதிரி நிறைய ராமானுஜர், இந்த மாதிரி யானை வந்து தும்பிக்கையை தூக்கிட்டு இருக்கா மாதிரி, தும்பிக்கையை கீழே இறக்கிட்டு இருக்கா மாதிரி, நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கீழே வச்சுருக்கா மாதிரி அது இருக்குது. சிங்கம் உருவமும் இருக்குது. குதிரை வச்சுருக்காங்க, ஆமை, மான், இந்த மாதிரி நிறைய நாய் கூட வச்சுருக்காங்கங்க. அவுள், கிளி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கோமாதா, பசு மாடு, அதோட கன்று குட்டியோடு இருக்க மாதிரி அந்த மாதிரி சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. பசு வீட்டுக்கு வச்சா ரொம்ப நல்லது. ஸோ எங்கள் வீட்டில் கூட நான் வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து அது ஒரு 3 பேருக்கு வாங்கியும் கொடுத்துருக்கேன். பசு மாடும் கன்றும் வாங்கி கொடுத்தா நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதிர்ஷ்டம் போயிடும்னு சொன்னாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஸோ நான் வாங்கி கொடுத்துருக்கேன். சரி, அவங்க அதிர்ஷ்டமாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி பிள்ளையார், விநாயகர் இல்லைன்னா எப்படிங்க? விநாயகர் உங்களோட வரவேற்பறையில் வைக்கிறதுக்கான சிலைகளும் இங்கே இருக்குது. பூஜைக்கு வச்சு நீங்கள் வந்து வழிபடுறதுக்கான சிலைகளும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வரவேற்பறையில் வைக்கும்போது அது என்ன ஆகும்னா கொஞ்சம் டஸ்ட் படியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு கிளாத் வச்சு நார்மலாக தொடச்சாலே சரியாக போயிடுங்க. அப்படியே உங்களுக்கு டஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா ஒரு 4 சொட்டு தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு அப்புறம் அதை கிளாத்தில் வச்சு தொடச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாகிடும். நிறைய பேர் கேட்குறாங்க பித்தளை சிலை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வாஷ் பண்ணலாம். சீயக்காய், அதுக்கப்புறம் வந்து லெமனு இதெல்லாம் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணால் கூட பளிச்சுன்னு ஆகிடும். இங்கே இருக்க சிலைகளெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே புதுசு, அதனால் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. இவங்க ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாமே அப்படியே புதுசாகவே இருக்குங்க. ஊஞ்சல் எல்லாமே இருக்குது பாருங்கள். ஊஞ்சலில் விநாயகர் ஆடிட்டுருக்க மாதிரி உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அவங்கள உட்கார வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். பூஜைக்கு நிறைய தொட்டில் மாதிரி வச்சுருக்காங்க. சுவாமி கிருஷ்ணர் வச்சு அந்த தொட்டில் மாதிரி வச்சுருக்காங்க. ஊஞ்சல் இந்த மாதிரி சொல்லிட்டு கற்பக விருட்ச மரம் நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கற்பக விருட்சத்துலேயே விளக்குகள் கூட இருக்குது. அதை கூட வாங்கி வச்சு ஏற்றி நமக்கு என்ன தேவையோ சுவாமிகிட்ட கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி நிறைய சுவாமி சிலைகள் எல்லாமே, அம்பாள் சிலைகள், அப்புறம் வாராகி இருக்காங்க, கருமாரி அம்மன், இந்த மாதிரி சரஸ்வதி, லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எல்லா சிலைகளையுமே உங்களுக்கு கிடச்சிடுங்க. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் வந்து பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறது தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பிளேஸ் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அங்கே அவங்களோட ப்ரொப்ரைட்டர் வந்து அவங்களோட முகம் அந்த அளவுக்கு, ராஜலக்ஷ்மி சிவசங்கரன்னு, அவங்க முகம் வந்து அந்தளவு ஒரு சாந்தமாக ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருக்காங்க. அவங்கள பார்க்கும்பொழுதும் அவங்கள பேசும்பொழுதும் அந்த அவ்வளோ தன்மையாக பேசுகிறாங்க. அவங்கள பார்க்கும்போது எப்படியோ அவங்க முகத்தை பார்க்கும்போதே ஒரு தெய்வ சிலையை பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் வந்து பாருங்கள். இந்த பிளேஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு சுவாமி சிலைகள் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். நிறைய ஆக்சுவலாக நீங்கள் வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, சும்மா வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் சும்மா கூட வந்து விசிட் பண்ணிவிட்டு போகலாம். கண்டிப்பாக வந்துட்டு வாங்கி தான் ஆகணும் அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கங்க. ஓகேங்க, இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.